ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். கொத்தவரங்காய் அடிக்கடி உணவுல சேர்த்துக் கொள்வதால் உண்டாகும் நன்மைகளை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் மூலமா யாராவது ஒருத்தவங்க பயனடைஞ்சா கூட எனக்கு ரொம்ப நன்மை தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொத்தவரங்காய் அடிக்கடி உணவுல சேர்த்துக் கொள்வதால் ரத்த ஓட்டம் சீராக்கி இதய அடைப்பு தடைபடுது. சர்க்கரை நோயை தணித்த ரத்த அழுத்தம் குறைகிறது. உணவு பாதை மற்றும் ஆசனவாய் புற்றுநோய்களை தவிர்க்குது. கொத்தவரங்காயில் உள்ள நார்ச்சத்து, பொட்டாசியம் மற்றும் ஃபோலேட்ஸ் ஆகியவை இதயத்துக்கு வரக்கூடிய பல்வேறு நோய்களிலிருந்து பாதுகாக்குது. கொத்தவரங்காயின் இலைகள் ஆஸ்மா நோயை கட்டுப்படுத்துது. கொத்தவரஞ்செடி வலி நிவாரணி, கிருமி நாசினி, ஒமாவை போக்கி, மூச்சுவலி, கட்டிகளை கரைப்பது, புண்களை ஆற்றுவது, இரத்த அழுத்தத்தை குறைக்கும் போன்ற தன்மைகளை பெற்றிருக்கு. கொத்தவரையில் உள்ள சத்துக்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்குது. சர்க்கரை மற்றும் கொழுப்பு சத்துக்களை குணப்படுத்தும் தன்மை கொத்தவரங்காயில இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை குறைக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கு கொத்தவரை ஒரு உன்னத மருந்து. கருவை சுமக்கும் தாய்மார்களுக்கு தேவையான இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் கொத்தவரங்காயில் இருக்கு. கொத்தவரங்காய் அடிக்கடி உணவுல சேர்த்துக் கொள்வதால ரத்த ஓட்டம் சீர்பெற உதவுது. கொத்தவரையில் உள்ள இரும்பு சத்து ரத்தத்தில் ஹீமோகுளோபின் உற்பத்தியை அதிகரிக்குது. மூளையில் ஏற்படும் அழற்சியை தவிர்க்க கொத்தவரங்காய் மருந்தாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஹெல்த் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.